தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது, இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து சப்தமஸ்தானமாகிய 7ல் ஆட்சி பலம் பெறுகிறார். இது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறார். ஆனால் குரு தனது பார்வையில் பகை கிரகமாக புதனை பார்த்தாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் இயற்கை சுப கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு 7 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதியான குருவுடன் இணைவதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாகவே இயற்கை சுபகிரகமான புதனும் முழு சுபகிரகமான ராசியின் அதிபதியான குருவும் இணைவதால் ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யா கரகரான புதனை பொறுத்த வரைக்கும் கல்வி, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு போன்ற அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பொதுவாகவே சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது வித்யா கரகரான புதன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 7ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை ஜென்ம ராசியின் மீது செலுத்துகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்து புதனின் பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைப்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் அனைத்துமே இந்த தருணத்தில் விலகும். அது மட்டுமல்ல உறுதியாகவே நாம் இந்த வேளையில் நேர்மறையான எண்ணங்களை ஒரு முறை மனதில் எண்ணும் போது அது 100 முறை இறைவனிடம் மன்றாடியதற்கு இணையான பலனை கொடுக்கும். அப்படிப்பட்ட நம் எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக் கொள்வது நிச்சயம் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களுடன் என் ராசியே இப்படிதான், என் ராசிக்கு மட்டுமல்ல நட்சத்திரம் இப்படிதான், பாதம் இப்படிதான், என் விதியே இப்படிதான் என்று பல வகையில சிந்தித்து புலம்பக்கூடிய உங்களுக்கு நம்மளுடைய எண்ணம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்து கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருந்தே உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வளவு பேர் எப்படி எண்ணங்களை என்கிறீர்கள் என்பதை நாம் பார்ப்போம். உங்களுடைய எண்ணம் நேர்மறையானதாக இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் ப்ளூ கலர் ஹார்ட்டை பதிவிடுங்க. உங்களுடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் தான் தோன்றுகிறது, பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகள் தான் தோன்றுகிறது என்றால் மறக்காம ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எவ்வளவு பேருக்கு எப்படி எண்ணங்கள் தோன்றுகிறது என்பதை பார்ப்போம். அது மட்டுமல்லாது பலர் நம்மளுடைய பலன்கள் தங்களுடைய வாழ்வில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று பதிவிடும் போது மிகுந்த மகிழ்ச்சி. அதே சமயம் இந்த தருணத்தில் பலர் நம்மளுடைய வாழ்வில் நீங்கள் சொல்லக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் இருந்தால்
இருந்தாலும் அதனுடைய பலன்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தீமை வரக்கூடிய பலன் என்று சொல்லும்போது அவை அப்படியே வருகிறது என்று சொல்கிறீர்கள். அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவதும் நம்மளுடைய எண்ணங்கள் தான். உறுதியாகவே நேர்மறையான எண்ணங்களுடன் ஒருமுறை சில முயற்சி செய்து பாருங்கள். சில விஷயங்கள்ல அப்படி செய்து பார்த்துவிட்டு அப்போதும் தோல்வி அடைந்தால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நன்மை கிடைக்கவில்லை என்று பதிவிடுங்க. ஆனால் ஒருமுறை நேர்மறையான எண்ணங்களுடன் அணுகினால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு. இந்த சப்தமஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கும் போது அவருடன் புதன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக கிடைக்கும். திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் சனி வந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி தைரியத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ராகுவுடன் இணைந்திருக்கிறார். எனவே பெருவாரியான கிரகநிலைகள் நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இருக்க நிலைமை ரொம்ப மோசமா போகுது. இதுக்கு என் கார்டே இல்லையா என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான முடிவை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் முன்னேற்றத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புத்திரக்காரகரான குருவுடன் இணைந்திருப்பதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புத்திரபாகியம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடும் என்பதை திட்டவட்டமாக குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். குறிப்பாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முடிவு வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே சொந்த வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உண்டு. முயற்சியில் வெற்றியும் அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சிந்தித்து சிறப்பாக முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது மாட்டாக அவற்றை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமம், சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்த முடியும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் நிரந்தரமாக தொழில்துறை ரீதியான வளர்ச்சி போன்றவற்றை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் தைரியமாக முடிவெடுத்து சரியான முதலீடுகளை மேற்கொள்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான யூகங்களை வகுத்து சிரமம், தொல்லை, அலைச்சல், சிக்கல் என பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் மறைமுகமாக பல சிரமங்களையும் சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு அந்த யூகங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டு. வித்யாகாரகரான புதன் தனது ஆளுமையை கல்வி சார்ந்த விஷயங்களில் அதீதமாக செலுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் தனுசு ராசிக்காரர்களுடைய கல்வி சார்ந்த சூழலில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது. உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் விவசாயம் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளிலும் விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான துறைகளிலும் நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே
தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை வித்யா காரகரான புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்போது பெரிய அளவிலான காரிய தடைகளும் தாமதங்களும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்ற சூழலில் நல்ல முன்னேற்றம் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.